நம்ம லீடர்ஸ்லாம் வரும்போது, அந்த ஏரியால இருக்கிறவங்க அவங்களே பார்ப்பாங்க. என்னடா இது யாருமே வரமாட்டாங்க. இவங்க வீட்டுக்கு புதுசு புதுசா யாரோ வர்றாங்களே! ஏன்னா நம்ம மக்களுக்கு தான் அக்கம் பக்கம் என்ன நடந்தாலும் ஏதாவது ஒண்ணு எட்டி பார்க்கிறதே வேலை தானே! அந்த மாரி என்ன பண்ணுவாங்க, ஏதோ ஒண்ணு நடக்குதுப்பா அங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க வருவாங்க. அதுவே பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு ரியல் சக்சஸா இருக்கும். அத தாண்டி ஒருத்தவங்கள புதுசா ஐடி போட்டவங்கள, இல்ல புதுசா ஐடி போடுறவங்கள, நம்ம போய் பேசுறவங்கள, "வாங்க ஆஃபீஸ்க்கு வாங்க" அப்படின்னா அவங்களுக்கு புரியவே புரியாது. நான் எதுக்கு அவ்வளோ தூரம் செலவு பண்ணிட்டு வரணும்? எனக்கு டைம் இல்ல. எனக்கு வேலை இருக்கு. நான் அப்புறம் பார்க்குறேன்ட்டு என்ன பண்ணுவாங்க, ஸ்கிப் ஆயிடுவாங்க. அதுக்கு வந்து ஸ்கிப் ஆகாம நம்ம கான்டாக்ட்டா உருவாக்கணும்னா, நம்ம ஹோம் மீட்டிங் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ இன்கிரீஸ் பண்றோமோ, அவ்வளோக்கு அவ்வளவு நமக்கு சக்சஸ் கிடைக்கும். நெக்ஸ்ட். ஃபாலோ வித்தின் 48 ஹவர்ஸ். சூப்பர். எதுக்கு வந்து இப்போ ஒரு கெஸ்ட் கிட்ட பேசிர்றோம். அது வந்து ஐடியா நெறைய பேர் சொல்ற ஒரே விஷயம் என்னன்னா, நான் வந்து பேசுறேன். அவன் வந்து காசு இல்லன்றான். நான் பேசினேன். அடுத்த மாசம் சம்பளம் வாங்கிட்டு வந்து போடுறேன்னு இருக்கான். இன்னொருத்தர்ட்ட நான் பேசினேன். அவன் வீட்ல கேட்டா வேணான்னு சொன்னாங்க. இந்த மாரி நெறைய வருது இல்லையா? அதுக்கு தான் வந்து ஃபாலோ பண்ண வித்தின் 48 ஹவர்ஸ்க்குள்ள அவன்கிட்ட வந்து ஐடியா வந்து நம்மட்ட கெஸ்ட் கிட்ட இருந்து நம்ம வாங்கணும். இப்ப வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் வந்து நாம சொல்றோம். நான் சொல்றதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டாரு. அவர்ட்ட காசு இல்லையே அப்படின்னு சொல்றோம்ல. அந்த வாய்ப்ப வந்து நம்ம குடுக்கறது மூலியமா தான் நம்ம வாய்ப்ப குடுக்கறது மூலியமா தான் அவரோட தலையெழுத்தே மாத்த முடியுன்றத அவருக்கு புரிய வைக்கணும். இவ்வளவு நாள் காசு இல்லாம இருந்தாங்கல்ல. இது மூலமா நம்ம சம்பாதிக்கலான்றத அவருக்கு உணர்த்தணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒருத்தர் 10 நாள் டைம் சொல்றாரா, அவர்கிட்ட வந்து சார் இன்னும் ஒரு 1 வீக்குள்ள நீங்க வந்து முடிச்சீங்கன்னா நல்லா இருக்கும். ஏன்னா பிளேஸ்மென்ட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஏன்னா எங்க ஐடி பிளேஸ்மென்ட்ன்றது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. நீங்க வந்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்து நான் பேசக்கூடிய நபர்கள் உங்க லைன்ல வருவாங்க. நீங்க லேட் பண்ண பண்ண, அ நீங்க வந்து ஒரு 100வது நபருக்கு கீழ தான் இருப்பீங்க அப்படின்றத அந்த முக்கியத்துவத்த அந்த பிளேஸ்மென்ட்டோட முக்கியத்துவத்த அவங்களுக்கு எடுத்து சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் 1 வாரம் டைம் சொல்றாரா, நீங்க வந்து இன்னும் ஒரு 1 வாரம்ன்றத ஒரு 2, 3 நாள் டைம் எடுத்துக்கோங்க. அதுக்குள்ள முடிங்க அப்படின்னு சொல்லி அவங்கள இதோட முக்கியத்துவத்த எடுத்து சொல்லலாம். இல்ல ஒருத்தர் 2 நாள் சொல்றாரா, இல்ல ஒருத்தர் நாளைக்குன்னு சொல்றாரா, அப்ப அவங்கட்ட நம்ம இப்படி சொல்லலாம். ஏன் நல்ல விஷயத்த தள்ளி போடுறீங்க நாளைக்கு வரைக்கும்? இன்னைக்கே ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன்னா இன்னைக்கே ஒரு 4 கெஸ்ட் வராங்க. அவங்க வர்றதுக்கு முன்னாடி நீங்க ஃபர்ஸ்ட் வந்தீங்கன்னா தான் நீங்க அந்த பிளேஸ்மென்ட்ல ஃபர்ஸ்ட் ஆளா இருப்பீங்க. அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இந்த முக்கியத்துவத்த இந்த வியாபாரத்தோட முக்கியத்துவத்த, அந்த இடத்த ஃபில் பண்றதோட முக்கியத்துவத்த எடுத்து சொல்லணும். இப்ப ஆறுன கஞ்சி, பழங்கஞ்சின்னு சொல்லுவாங்க. அதே மாரி நம்ம வந்து கொஞ்சம் லேட்டா விட்டோம்னு வச்சுக்கோங்களேன். சில பேர் வந்து பேசியிருப்போம். அவரும் இன்ட்ரெஸ்ட்டா இருந்திருப்பாரு. ஒரு 15 நாள் டைம் சொல்லியிருப்பாரு. ஆனா வந்து நம்ம அவர மறந்திருப்போம். அப்படி மறந்திருந்தா, அவரு நம்ம அடுத்து நம்ம ஒரு வாட்டி அவர பார்க்கணும். நம்ம பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைச்சதுன்னு வச்சுக்கோங்களேன். அவர்ட்ட "என்னப்பா போடலையாண்ணே?" "எப்பா நான் போடலான்னு இருந்தேன். கையில காசுலாம் வந்தது. நீ அதுக்கப்புறம் ஃபோனே பண்ணலையா? நான் வேற செலவு பண்ணிட்டேன்" அப்படின்ருவாரு. இந்த மாரி நெறைய விஷயம் வந்து ஸ்கிப் ஆகும். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒருத்தர்ட்ட நம்ம பேசுறோம்னா, அந்த சூட்டோட வந்து அவர வந்து ஃபாலோ பண்ணி வித்தின் 48 ஹவர்ஸ்க்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, சைன் அப் பண்ணணும். சைன் அப் பண்ணிட்டாங்கன்னா, அவங்க நம்ம கூட டிராவல் பண்ணுவாங்க. நெறைய பேர் சொல்லுவாங்க, "நான் ஃபோன் பண்ணா பிளாக் லிஸ்ட்ல போட்டுட்டாங்க. என் ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறாங்க." நான் நெறைய பேர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறாங்க. நான் ஃபோன் பண்ணேன். அதுக்கப்புறம் எடுக்கவே மாட்டேன்ட்டாங்க. அப்படின்னா, அவங்கள ஓரங்கட்டி வச்சுட்டு அடுத்த ஆள வந்து நம்ம என்ன பண்ணணும் பார்க்கணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க தான் வந்து நமக்கு வந்து மோட்டிவேட்டர். இப்ப ஓரங்கட்டி வச்சாங்கல்ல, ரொம்ப க்ளோஸ்டு ஃப்ரெண்டா தான் இருக்கும். ரொம்ப க்ளோஸ் ரிலேஷனா தான் இருக்கும். அவங்க நம்ம என்ன பண்ணாங்க, நம்ம சொல்றத கேட்கலல்ல. அவங்க முன்னாடி நம்ம ஜெயிச்சு, நமக்கான நபர்கள தேர்ந்தெடுத்து இந்த வியாபாரத்துல சக்சஸ்ஃபுல்லா நிக்கும்போது, அவங்க வந்து ஐயோ! அன்னைக்கே கூப்பிட்டானே, அவன் கூட நம்ம வராம போயிட்டோமேன்றத அவங்க ஃபீல் பண்ற அளவுக்கு நம்ம வச்சுக்கணும். அதுக்காக தான் நமக்கான நபர்கள தேர்ந்தெடுக்கிறதுல ரொம்ப லேட் பண்ணோம்னா, இப்ப நம்மட்ட ஒருத்தர் ஐடி போட மாட்டேன்னு சொன்னார்ல, அவரே சொல்லுவாரு, "நீ சேர்ந்து எத்தன மாசம் ஆகுது? 3 மாசம் ஆச்சா? அப்ப நான் சேர்ந்தாலும் எனக்கு 3 மாசம் வரைக்கும் ஆளே கிடைக்காதா?" அப்படின்ற மாரி நம்மள வந்து ஏளனமா பேசுறதுக்கு வாய்ப்பு அதிகம். அதுக்காக நம்ம அதுக்கு இடமே குடுக்காம, வாட் நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு, அத தள்ளி வச்சுட்டு அடுத்த ஆள வந்து என்ன பண்ணணும்? அதுக்கான சரியான நபர புஷ் பண்ணியாவது நம்ம வந்து எடுத்து வியாபாரத்துல இணைச்சுக்கணும். நெக்ஸ்ட். டெய்லி 4 ஹவர்ஸ் ஒர்க். டெய்லி 4 ஹவர்ஸ் ஒர்க். இது எனக்கு ரொம்ப புடிச்ச வார்த்தை. 4 மணி நேரம் ஏன் வேலை செய்யணும்? நம்ம வந்து ஒரு ஜாப்ன்ற ஒரு விஷயத்துல போறோம்ல, அங்க ஒரு 8லருந்து 10 மணி நேரம் உழைக்கிறோம். யாருக்காக உழைக்கிறோம்? நம்ம வயித்து பசிக்காகவும், நம்ம உண்ண உணவு, உடுக்க உடைக்காக தானே நம்ம ஃபேமிலிக்காக ஓடுறோம்ல. இது வந்து ஒரு அடிப்படை தேவைக்காக ஓடிட்டு இருக்கோம். அவங்க குடுக்குற அந்த 8 மணி நேரம், 10 மணி நேரத்த அங்க உட்கார்ந்து,
அவன் என்னதான் வந்து எரர் ஆயிடுச்சு நீ உட்காந்து செஞ்சுட்டு போனாலும் உட்காந்து செஞ்சுட்டு தான் நம்ம வரோம். இது இல்லாம டிராவலிங் டைமு. ஸோ இவ்வளோ டைமை கொடுத்து நம்முடைய வீட்டோட தேவைகளை மட்டும்தான் பூர்த்தி செய்ய முடியுது. பட் ஆனா அதுவே பூர்த்தி செய்ய முடியாம கடன் வாங்கி ஏதோ ஒண்ணு பண்றோம்ல. ஆனா இதுக்கான ஒரு 4 மணி நேரத்தை ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆக்சிஸ்க்காக மட்டும்தான். இன்னைக்கு நான் பிளான் கொடுப்பேன். இப்போ ஒரு பிளான் கொடுக்க மினிமம் ஒரு 1/2 அன் ஹவர்ல இருந்து க்ளோசிங் கொடுத்து ஒரு 1 ஹவராவது ஆகும். பட் நம்ம வந்து அந்த டைம் அதுக்கு கொடுக்காம இப்போ ஒரு மீட்டிங்கை வந்து கேட்க சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த மீட்டிங்ல சில ஸ்லைட்லாம் கூட போடுவாங்க. ஸோ நம்ம கவனிக்காம எங்கேயோ பேசிட்டு எங்கேயோ கவனத்தை வச்சுட்டு எங்கேயோ கவனம் இல்லாம பேசிட்டு இருந்தோம்னா நம்மளால இதுல வந்து ஃபுல்லா கவனிக்க முடியாது. ஸோ ஒரு வேலையில மட்டும் ஒரு 10 மணி நேரம் அவன் என்ன சொல்றானோ அந்த வேலையை செஞ்சுதான் ஆகிறோம் இல்லையா. ஸோ இங்க ஒரு 4 மணி நேரம் ஹார்ட்ஃபுல்லா மனசாட்சியோட நம்ம வந்து இதுல வியாபாரத்தை வந்து நம்ம கண்டிப்பா செஞ்சோம்னா சர்வ நிச்சயமா இன்னைக்கு சக்சஸ்ஃபுல் பர்சனா இருக்கக்கூடிய எல்லாரும் செஞ்ச ஒரு விஷயம் இதுதான். ஸோ அந்த 4 மணி நேரம் எனக்கு இன்னைக்கு பிளானே இல்லை, எனக்கு எதுவுமே இல்லை. அப்ப நான் இன்னைக்கு இந்த டைம் வந்து என் ஃப்ரெண்ட்ஸோட போய் இன்னைக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஈவினிங் ஒரு 6 மணில இருந்து ஒரு 10 மணி வரைக்கும் ஒருத்தர் வந்து பிளான் கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்க. ஒரு 6 மணில இருந்து ஒரு 10 மணி வரைக்கும் ஆக்சிஸ்க்காக ஸ்பெண்ட் பண்றாரு. இன்னைக்கு 6 மணில இருந்து 10 மணி வரைக்கும் அவருக்கு வந்து அப்பாயின்மெண்ட்டே இல்லை அப்படின்னா அவர் அந்த அப்பாயின்மெண்ட் இல்லைன்னும் போது அவர் அடுத்து என்ன பண்ணலாம், அடுத்து என்ன பண்ணலான்றத வந்து யோசிக்கலாம். அந்த யோசிக்கிறதுக்காக அந்த டைம் என்ன பண்ணலாம் கொடுக்கணும். அதை விட்டுட்டு அந்த டைம்ல போய் மூவி பாக்குறது, அந்த டைம்ல போய் மொபைல் நோண்டிட்டு இருக்கிறது, அந்த டைம்ல போய் வெட்டி அரட்டை அடிச்சுக்கிறது, அந்த மாதிரி நம்ம ஸ்கிப் பண்ணோம்னா நம்முடைய வளர்ச்சி வந்து பாத்தீங்கன்னா வரவே வராது. இப்போ ஒரு 8 மணி நேரம் கொடுக்குற வேலையில கொடுக்குற இம்பார்ட்டண்ட்டை நம்ம வாழ்நாள் ஃபுல்லா நம்ம குழந்தை, நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய ஹஸ்பண்டா இருந்தா அவர் நல்லா இருக்கணும், நம்ம ஒய்ஃப் நல்லா இருக்கணும், நம்ம ஃபேமிலியில இருக்கிறவங்க பெற்றவங்க நல்லா இருக்கணும்னு சொல்லிதான் நம்ம இந்த வியாபாரத்தை எடுத்திருக்கோம். ஸோ இந்த வியாபாரம் வந்து ஒரு பொக்கிஷம் இல்லையா. ஸோ அந்த பொக்கிஷத்தை ஒரு மனசாட்சியோட ஒரு 4 மணி நேரம் இதுல வந்து டெய்லி டைம் கொடுத்தோம்னா சர்வ நிச்சயமா இதுல ஜெயிக்கலாம். நெக்ஸ்ட், ஆஃபீஸ் விசிட் ரெகுலர்லி. எதுக்கு ஆஃபீஸ் டெய்லி போகணும்? இங்க வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் எங்க இருந்தாலும் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ சென்னை நியர்பை இருக்கிறவங்க, கொஞ்சம் வரக்கூடிய சூழ்நிலை இருக்கிறவங்க, லாங்ல இருந்தா கூட அவங்க என்ன பண்றாங்கன்னா ஆஃபீஸ் வந்து விசிட் பண்ணிட்டு தான் போறாங்க. இன்னைக்கு வைஸ் பிரசிடென்டா இருக்கிறவங்க, ஃபவுண்டர் டைரக்டரா இருக்கவங்க, ஏன் நம்ம எம்டி சார் கூட ஆஃபீஸ் வந்து ஏன் வந்துட்டு போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஆஃபீஸ் வந்து ஒரு கோவில் தான் சொல்லுவாங்க. எனக்கு இந்த வியாபாரம் கிடைச்சது இல்லையா, அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணி நான் ஃபர்ஸ்ட் டைம் ஆஃபீஸ் வந்த நாள்ல இருந்து நான் இன்னைக்கு ஸ்டில் நவ் வரைக்கும் நான் படி ஏறும்போதே பாத்தீங்கன்னா தொட்டு கும்பிட்டு தான் போவேன். ஏன்னு பாத்தீங்கன்னா எனக்கு கோவிலே அதாங்க. நான் வந்து நிறைய பேர் நிறைய சவால் வந்து ஃபேஸ் பண்ணல. அது மாதிரி என்னோட வாழ்க்கையில நிறைய சவால் இருக்கும்போது நான் எப்பெல்லாம் தவண்டு போறேனோ ஸோ அந்த மாதிரி நேரத்துல வந்து நான் ஸ்ட்ரெயிட்டா ஆஃபீஸ்ல போய் உட்காந்துருவேன். ஸோ ஆஃபீஸ்ல போய் உட்காரதுனால நிறைய விஷயம் நடக்கும். இப்போ நம்ம சுத்தி இருக்கிறவங்க வேணாம், இது வராது, உனக்கெல்லாம் சரிப்படாது, இதெல்லாம் எவன் செய்வான், இதெல்லாம் 1968 பார்த்தேன், 80 பார்த்தேன்னு சொல்லி கதை சொல்லிட்டு நம்மள நெகட்டிவ் பண்றாங்கல்ல. அதுக்கு நடுவுல நீங்க ஆபீஸ் மட்டும் போய் பாருங்களேன். நீங்க ஒண்ணுமே பண்ண வேணாம், கெஸ்டா வரலன்னா கூட சரி, கொஞ்ச நேரம் போய் உட்காந்து பாத்தீங்கன்னா தெரியும். அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் வந்து ஐடிக்கு பணம் வாங்கிட்டு இருப்பாரு. அவரே உங்களை கூப்பிட்டு ப்ரோ எனக்கு வந்து ஒரே ஒரு போட்டோ எடுத்து கொடுங்களேன் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அப்போ ஒரு சந்தோஷம் வரும் பாருங்க. நம்மள மீறி நம்ம கிட்ட ஒரு ஐடி வந்த மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். அதை அனுபவிக்கிறவங்களுக்கு தான் தெரியும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒருத்தர் நாங்க டைமண்ட் முடிச்சிருக்காருன்னு சொல்லி ஒரு மீட்டிங் போயிட்டு இருக்கோம், அவருக்கு கைத்தட்டல் கிடைக்கும். ஒருத்தர் பிளான் கொடுத்துட்டு இருப்பாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்டைல்ல வந்து பாத்தீங்கன்னா பிளான் கொடுத்துட்டு இருப்பாங்க. அந்த நாலேஜ் எல்லாம் வந்து எப்படி எடுத்துக்கலாம்னா இப்படிதான் இருக்கு. நான்லாம் அப்படிதான் எடுத்துக்கிட்டேன். நான் என்னைக்கும் ஆபீஸ் போனேன்னா என்னோட வயசுல சின்னவங்களா இருந்தாலும் சரி, அவங்க எப்படி எல்லாம் பேசுறாங்க, எந்த மாதிரி விஷயத்துக்கு எதை வந்து பேசுறாங்கன்றத நான் உன்னிப்பா கவனிச்சுட்டே இருப்பேன். ஸோ நான் வந்து கவனிக்காத மாதிரி தான் இருக்கும். பட் ஆனா என்ன பேசுறாங்க, என்ன மாதிரி நல்ல விஷயம், இதை வந்து இப்படி பேசினா கூட ஐடி எடுக்கலாமே அப்படின்ற மாதிரி பாயிண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நான் நோட் பண்ணுவேன். ஸோ அந்த இடத்துல பாத்தீங்கன்னா நம்ம ஆபீஸ் போறதுனால நிறைய விஷயம் நடக்கும்னு சொன்னல. அங்க பாத்தீங்கன்னா வைஸ் பிரசிடென்ட்ஸ் வருவாங்க. நிறைய பாசிட்டிவான நிறைய லட்சாதிபதிகளும் கோடீஸ்வரங்களும் உருவாக்கின இடம்ன்றதுனால செம்ம பாசிட்டிவா இருக்கும். இப்ப நம்ம வீட்டுக்குள்ள இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், 4 செவத்துக்குள்ள இருந்தா என்ன நடக்கும்? காசு இல்ல, கடன் பிரச்சனை, ஃபீஸ் கட்டணும், அதை வாங்கணும், இதை வாங்கணும். வீட்டுல வந்து நீ பெற்றவங்க பெரியவங்க திட்டுவாங்களே, நீ உருப்பட மாட்டே, நீ ஏன் இப்படி இருக்கிற, இந்த மாதிரி 4 செவத்துக்குள்ள பாத்தீங்கன்னா நெகட்டிவ் வைப் மட்டும்தான் இருக்கும். அந்த நெகட்டிவ் வைப்ஸ்குள்ளே நம்ம உட்காந்துட்டு இருக்கும்போது என்ன ஆகும்னா நம்மளும் சோர்ந்து போயிடுவோம். அதே அந்த இடத்துல பாத்தீங்கன்னா உன்னால முடியும், உன்னால ஜெயிக்க முடியும், உன்னால சம்பாதிக்க முடியும்,
உன்னால மட்டும் தான் முடியும்னு சொல்லிட்டு அங்க யாராவது ஒருத்தர் என்ன பண்ணிட்டு இருப்பாரு, கிளாப் பண்ணிட்டு இருப்பாரு. ஸோ அதை கேட்க 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 நம்மளோட மைண்ட் வந்து என்ன ஆகும்னா நம்ம மைண்ட் செட்டப் தான் காரணம். நமக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு பெரிய உற்சாகமே வரும். அதை வந்து அந்த ஃபீல் வந்து நிஜமா சொல்றேன், நான் அனுபவிச்சிருக்கேன், நிறைய அனுபவிச்சிருக்கேன். நான் ஒரு வாட்டி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நான் நெகட்டிவ் பர்சன் கிடையாது. பட் நான் ஒரு பெரிய சவால்ல வந்து பாத்தீங்கன்னா உடஞ்சு போய் உட்காந்துருந்தேன். அப்ப வீட்டை விட்டு நான் வந்து அப்ப சொல்லுவாங்கல்ல, வீட்டுல கோவம் தண்ணின்னா கொஞ்சம் வெளில வந்து தண்ணி குடிக்கணும்னு சொல்லுவாங்கல்ல. அந்த மாதிரி நான் என்ன பண்ணிட்டேன், நேரா கிளம்பி யாருக்குமே சொல்லல, நான் பாட்டு கிளம்பி ஆபீஸ்ல போய் உட்காந்துட்டேன். உண்மையிலே சொல்றேன், எனக்கு ஒரு 1 ஹவர்ல பாத்தீங்கன்னா என் மைண்ட் அவ்வளவு ரிலாக்ஸ் ஆயிடுச்சு. எனக்கு அந்த சம்பவம் நடந்த மாதிரியே ஒரு ஃபீலே இல்ல. நான் போகும்போது பாத்தீங்கன்னா அவ்வளவு எனர்ஜெட்டிக்கா போனேன். சோ இது வந்து எங்க நடந்ததுன்னா ஆபீஸ்ல தான் நடந்தது. சோ இதுக்காக தான் வந்து நம்ம அப்ளையர் சொல்லுவாங்க, ஆபீஸ் விசிட் வாங்க, நீங்க ரெகுலரா போய் உட்காருங்க. அதை தாண்டி ஒரு பிசினஸ் வருது. இன்னைக்கு சக்சஸ்ஃபுல் பர்சனா நிறைய சிடி விபியா இருக்காங்கல்ல, அவங்கலாம் வந்து ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா ஆபீஸ்ல இருந்து தான் வந்தாங்க. ரெகுலரா ஆபீஸ் வருவாங்க, அங்க உட்காருவாங்க, பிளான் இருக்குன்னா மட்டும் தான் வெளில போவாங்க. மீதி நேரம் உட்காந்து கெஸ்ட்டை இன்வைட் பண்ணி நம்ம அங்க உட்காரும் போது நிஜமா சொல்றேன், சக்சஸ்ஃபுல் வந்து 100% கிடைக்கும். நெக்ஸ்ட். அட்டெண்ட் ஆல் மீட்டிங்ஸ். ஓகே. ஸோ நான் ஏன் மீட்டிங் அட்டன் பண்ணேன், நான் தான் தெரிஞ்சிருச்சு, அரைச்ச மாவு தானே அரைக்க போறாங்க, ஒரே மாதிரி தானே ஸ்டைல்ல சொல்ல போறாங்க, இது எதுக்கு நான் அட்டன் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு, நேற்று கொடுத்த அதே பிளான் தானே அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா தயவு செய்து அதை அழிச்சிடுங்க. ஏன்னா இப்போ நம்ம ஒரு ஜாபுக்கு நான் திருப்பி ஜாபுக்கே வரேன், ஏன்னா ஜாப்ல நான் நிறைய அனுபவிச்சிருக்கேன். ஸோ அதை விஷயத்த மென்ஷன் பண்ணி தான் சொல்றேன். இப்போ ஜாப்ல வந்து நம்ம இருக்கோம் இல்லையா, திடீர்னு ஒரு மீட்டிங் வந்து சொல்றாங்க, இன்னைக்கு வந்து நமக்காக ஒரு கான்ஃபரன்ஸ் மீட்டிங்னா நம்ம என்ன பண்ணிடுறோம், அட்டென்ஷனா போய் அங்க போய் உட்காந்துரும். பட் ஆனா இங்க ஒரு மீட்டிங்னு போது அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு யாரோ எடுக்கிறது தானே அப்படின்ற மாதிரி இருக்கும். தயவு செய்து அதை யாருமே செய்யாதீங்க. மீட்டிங்கிறது நமக்கு ஒரு அலாரம் மாதிரி, ஒரு சைரன் மாதிரி. நம்ம அடுத்த லெவலுக்கு போறதுக்கு நம்ம அப்ளைனஸ் கொடுக்குற ஒரு எச்சரிக்கை மணியா நினைச்சு அந்த மீட்டிங்ல, ஏன்னா நம்மள நிறைய நெகட்டிவ் பண்ணிருப்பாங்கல்ல, அந்த நேரத்துல நம்ம பூஸ்ட் அப் பண்றதே பாத்தீங்கன்னா மீட்டிங்ஸ் தான். ஸோ பிஓஎம், ஸோ இந்த மாதிரி எந்த மீட்டிங் போஸ்டர் பார்த்தாலும் சரி, உடனே என்ன பண்ணிடணும், நம்மள அதுல வந்து இணைச்சுக்கணும். ஸோ அப்படி இணைச்சிக்கிட்டா பாத்தீங்கன்னா அங்க பாத்தீங்கன்னா ஒருத்தர் டைமண்ட் ஸ்டேஜ் ஏறி இருப்பாரு, ஒருத்தர் சிடி போஸ்ட் வாங்கியிருப்பாங்க, அவங்களுக்கு ரெகக்னேஷன் நடக்கும். ஸோ நிறைய பேரோட நாலேஜ் கிடைக்கும். இப்போ இளங்கோ பிரதர் சொன்னார்ல, நேத்து அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாலேஜ் எடுத்துக்கிட்டாரு. ஸோ அந்த மாதிரி பாத்தீங்கன்னா மீட்டிங் அண்ட் ட்ரைனிங் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு அலாரம் சவுண்ட் மாதிரி. ஸோ அதை பார்த்த போஸ்டர் பார்த்த அடுத்த நிமிஷமே நம்ம அதுக்குள்ள போயிடணும். இப்ப ஜாப்ல மட்டும் சொல்லாம சொன்னோன்னா அடுத்த நிமிஷம் அட்டென்ஷன்ல போய் ஏன் உட்கார்றோம், ஏன்னா பயம். ஆனா இங்க வந்து ஏன் பண்றோம்னா நமக்கு வந்து சரி ஃப்ரீயா வர்றது தானே, எதுவுமே வந்து உங்களுக்கு ஃப்ரீயா கிடைக்கிறதுனால அதோட வேல்யூ தெரியல. உண்மையிலே சொல்றேன், நான் இன்னைக்கு பிரதர் என்னை இன்வைட் பண்ணும்போது சொன்னாங்க ஒரு 4 வருஷமா பண்ணன்ட்டு. நான் பண்ண ஒரே ஒரு மிஸ்டேக்கை மட்டும் சொல்லிடுறேன் இந்த இடத்துல. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா கொரோனா டைம்ல தான் இந்த பிசினஸ் கிடைச்சது. பட் அந்த டைம்ல வந்து கிடைக்கும் போது நான் இந்த வியாபாரத்தை, எனக்கு மேல இருக்கிற அப்ளைனர் வந்து ஜூம்ல வந்து என்னை கனெக்ட் பண்ணுவாங்க. பட் கனெக்ட் ஆக மாட்டேன், ஏன்னா எனக்கு ஒரு பயம். நான் வந்து ஜாப்ல நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, ஸோ அங்கெல்லாம் வந்து இந்த மாதிரிலாம் பெரிய அளவுல நடக்காது கான்ஃபரன்ஸ் கால்ல. இங்க வந்து ஏதோ சொல்றாங்க, இங்க பெரிய பெரிய ஆளுங்களாம் ஏதோ பேசிட்டு இருப்பாங்க பொழுது, நம்மள திடீர்னு ஏதாவது பேச சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு நான் அட்டனே பண்ண மாட்டேன். ஆனா டெய்லி லிங்க் வரும், நான் அட்டன் பண்ண மாட்டேன். ஆனா அட்டன் பண்ணியிருந்தா இந்நேரம் வந்து நான் உண்மையிலேயே வந்து அப்ளைனர் பேச்சு கேட்டிருந்தேன்னா இன்னும் நல்லா சக்சஸ் சீக்கிரமா அடைஞ்சிருக்கலாம். பட் நான் மீட்டிங்கை ஸ்கிப் பண்ணதுனால தான் எனக்கு வந்து நிறைய விஷயம் வந்து பாத்தீங்கன்னா லேட்டாவே கிடைச்சது. அதுக்கப்புறம் புரிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மீட்டிங்கோட இம்பார்ட்டன்ட் புரிஞ்ச அடுத்த செகண்ட் 1.5 மாசத்துல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1.5 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சு கம்பெனியோட எக்ஸிகியூட்டிவ் டைரக்டரான, அதை சொல்றதுல உண்மையா பெருமைப்படுவேன். அதுக்கு முக்கிய காரணம் பாத்தீங்கன்னா மீட்டிங் அண்ட் ட்ரைனிங் தான். ஸோ ஜூம்ல வந்து பாத்தீங்கன்னா ரெகுலரா நடக்கக்கூடிய இந்த எல்லா மீட்டிங்கும் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து அட்டன் பண்ண ஆரம்பிச்சேன். ஸோ அதை தாண்டி நம்ம ஆபீஸ்ல நடக்கக்கூடிய மீட்டிங்கு, ஸோ பிஓஎம், பெரிய பெரிய ஈவெண்ட்டு, ஸோ இதுலலாம் வந்து பாத்தீங்கன்னா நான் ஏன் போனேன், என் டீம் வரல அப்படிலாம் பார்க்காம நம்ம அவங்க வந்தால் தான் இவங்க வரணும், இவங்க வந்தால் தான் அவங்க வரணும் இல்லாமல் நம்மளை நம்ம அப்கிரேட் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா மீட்டிங்ஸ் அண்ட் ட்ரைனிங் தான். நெக்ஸ்ட்மா, கான்டாக்ட் யுவர் அப்ளைன் டெய்லி. எனக்கு ரொம்ப பிடிச்ச லைனு. இந்த அப்ளைன் சொல்றாங்கல்ல, நிறைய பேர் சொல்லுவாங்க அப்ளைன்றவங்களே எனக்கு யாருமே சரியில்லை, அப்ளைனே இல்லை, அந்த மாதிரிலாம் சொல்றேன்ல. உண்மையிலே எனக்குமே அப்ளைன் இல்லை. எனக்கு அந்த அப்ளைன் வந்து பிசினஸ் கொடுத்தாங்க. பட் இன்னைக்கு அவங்க தொடர்ந்து இருக்காங்களான்னா இல்ல. பட் ஆனா அப்ளைனுக்கு மேல அப்ளைன்லாம் இருப்பாங்கல்ல, மேல இருக்கக்கூடிய எல்லாருமே பாத்தீங்கன்னா நமக்கு அப்ளைன்ஸ் தான். ஃபர்ஸ்ட் நமக்கு மேல இருக்கிறவங்க யார் யாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு, நம்ம யாராவது ஒரு லீடர் நமக்கு கையை பிடிக்கிறதுக்கு கை நீட்டுறாங்களா, அவங்க கையை பிடிச்சுக்கிட்டு நம்ம வந்து மேலே ஏறிட்டா சர்வ நிச்சயமா இந்த வியாபாரத்துல ஜெயிக்கலாம்.
அப்ளைனரே எனக்கு பிடிக்கலங்க. எப்ப பாரு எனக்கு அவர் ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டே இருக்கிறாரு. எனக்கு பிடிக்கவே இல்ல. எப்ப பாரு மீட்டிங் அட்டெண்ட் பண்ணுன்றாரு, அங்க போன்றாரு, இங்க போன்றாரு. எனக்கு பிடிக்கவே இல்ல. இத செய்யுன்றாரு, இத செய்யாதன்றாரு. கொஞ்ச நாள் வந்து நம்ம டிராவல் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அவங்க சொல்ற ஒரு விஷயம் வந்து நம்ம கசப்பா இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஸ்கிப் பண்ணுவோம். தயவு செய்து அத யாருமே பண்ணக்கூடாது. ஏன்னா, அப்ளைனர்ன்றவங்க நம்ம அம்மா, அப்பா மாரி. நம்ம ஒரு அப்பா வந்து எப்படி நெனைப்பாரு? நம்ம புள்ள நல்லா இருக்கணும்னு நெனைப்பார்ல. ஸோ நம்ம நல்லா இருக்கணும், நீ ஜெயிப்ப, நீ ஜெயிப்பன்னு சொல்ற ஒரே ஒரு ஜீவன் கதறிட்டு இருக்குன்னா, அது நம்ம அப்ளைனா தான் இருக்கும். நல்லா யோசிச்சு பாருங்க. நமக்கு மேல ஒரு லீடர் கைய பிடிச்சிருக்காங்கல்ல, அவர் மட்டும் தாங்க நம்மள ஜெயிப்பேன்னு சொல்லுவாங்க. வீட்ல இருக்கக்கூடிய நம்ம அம்மாவோ, அப்பாவோ கூட ஒரு கட்டத்துல என்ன பண்ணியிருப்பாங்க, "இதெல்லாம் உனக்கு வரலன்னா விட்டுறேன், ஏன் செய்ற?" அப்படின்னு சொல்லி நம்மள சொல்லி அ கஷ்டப்படுறானே பையன், இது வரலன்றானே அப்படின்னு சொல்லி தான் பண்ணுவாங்க. ஆனா, நமக்காக வந்து வழிநடத்தி கூட்டு போறாங்களா, அவங்க மட்டும் தான் சொல்லுவாங்க. 1000 ஸ்ட்ரகிள் வந்தா கூட உன்னால முடியும். உன்னால மட்டும் தான் முடியும்னு சொல்லுவாங்க. இப்ப நல்லா யோசிச்சு பாருங்களேன். நம்ம வந்து ஆ ஒரு எப்படி சொல்றது? நம்ம உள்ள வந்தோம்ல, யாருன்னே தெரியாம ஒரு நபர் நம்ம கைய பிடிக்க ரெடியா இருக்காங்கல்ல, அவங்க அம்மா, அப்பான்னு சொன்னேன்ல. நம்ம லைஃப் லைன் இருக்காங்க பார்த்தீங்களா? அவங்க யாரு பார்த்தீங்கன்னா, நம்ம குழந்தைங்க மாரி. அப்பா, அம்மா கிட்ட இருந்த நாலேட்ஜ நம்ம எடுத்துக்கிட்டு, நம்ம குழந்தைங்களுக்கு வந்து குடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, இந்த பிசினஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு கோடீஸ்வரங்களாவும், லட்சாதிபதியாவும் இருக்கிறாங்க இல்லையா? ஸோ அவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி சக்சஸ் ஆனாங்கன்னா, அப்ளைனர் பேச்ச மதிச்சதுனால தான். அப்ளைனர் கிட்ட கனெக்டிவிட்டில இருந்தாங்கன்னா, அவங்களுக்கு எல்லா நல்ல விஷயத்தையும் இந்த பாதை கரடு முரடானது, இந்த பக்கம் போகாதீங்க. இந்த பாதை வந்து சரியான பாதை. இந்த பாதையில மட்டுமே போங்க அப்படின்னு சொல்லிட்டு, நம்மளுக்கு டே பை டே வந்து கைட் பண்றது பார்த்தீங்கன்னா, அவங்க மட்டுமா தான் இருக்கும். ஸோ அதனால தான் வந்து சொல்றாங்க, அப்ளைனர் தான் கனெக்டிவிட்டில இருங்க அப்படின்னு. கம்யூனிகேஷன் கரெக்ட்டா இருந்ததுன்னா, நம்ம அப்ளைனர் சொல்லுவாங்க, இந்த இடத்துக்கு போங்க. கரெக்ட்டா இப்படி பேசுனீங்கன்னா வரும். இந்த மாரி பண்ணீங்கன்னா உங்களுக்கு சக்சஸ் கிடைக்கும் அப்படின்றத, அவங்க அப்ளைனர் வந்து என்ன பண்ணுவாங்க, டே பை டே நமக்கு சொல்லிக் குடுப்பாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம அப்ளைனர்ட்ட யாராவது நம்ம மனஸ்தாபத்துல இருந்தாலும், இன்னைக்கு அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு, நம்ம அப்ளைனர் தான்டா நம்ம வாழ்க்கையில ஜெயிக்க வைக்கவங்க அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க கிட்ட போய் ஃபோன் பேசியோ, இல்ல அவங்க கிட்ட வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம வந்து இணக்கம் இல்லாம இருந்தா கூட, ஒரு சாரின்ற ஒரு வார்த்தைய கேட்டு, அவங்க கிட்ட கனெக்டிவிட்டி ஆனீங்கன்னா, அவங்க ஒண்ணுமே சொல்ல மாட்டாங்க. "பாப்பா சேர்ந்து சம்பாதிக்கலாம். அடுத்து என்ன பண்ணலாம்?" அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்கு அடுத்த வந்து லெவலுக்கு முன்னேற்றதுக்கு வந்து உறுதுணையா நிப்பாங்களே தவிர, வேற எதுவுமே பண்ண மாட்டாங்க. நெக்ஸ்ட். வீக்லி டார்கெட். டார்கெட்டே இல்லன்னாங்க. நான் எதுக்கு டார்கெட் வைக்கணும்? இப்ப எதுனா டார்கெட்ன்னு சொல்றாங்க அப்டின்னா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நம்ம லைஃப்க்கு நமக்கு என்ன தேவையோ, நம்மளுடைய தேவைய பூர்த்தி செய்றதுக்கு உண்டான இடம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஆக்சிஸ். ஸோ இந்த இடத்துல வந்து என்னுடைய தேவை ஒரு ரூ. 20,000 எனக்கு இந்த வாரம் தேவைன்னா, நான் ரூ. 20,000க்காக நான் வெளியில அலைய தேவையில்ல. ஏன்னா எத்தன நபர்கள பார்த்து, எத்தன பேர்ட்ட வந்து நான் எத்தன ஐடில எடுத்தேன்னா, நான் வந்து என்னால இந்த வாரம் ஒரு ரூ. 20,000 சம்பாதிக்க முடியும். இல்ல இந்த வாரம் ஒரு ரூ. 5,000 நான் சம்பாதிக்கணும்னா, எத்தன நபர்கள வந்து நான் எடுக்கணும் அப்படின்றத நான் ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ இந்த வாரம் உள்ளத என்னோட அப்ளைனருக்கு வந்து தெரியப்படுத்தணும். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, நாளே இன்னைக்கு நான் இத்தன ஐடி எடுக்க போறேன். இத்தன பேர்ட்ட பேசணும் அப்படின்றத நாள் நைட்டே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எழுதி வச்சிருக்கணும். ஸோ இந்த மாரி நம்ம எழுதி வச்சோம்னா என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, செயல் வடிவமா நடக்கும். நம்ம எழுதுறதுனால நெறைய விஷயம் நடக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பிரபஞ்சத்துக்கு கேட்கும்னு சொல்லுவாங்க. ஸோ நம்முடைய தேவைகள் பூர்த்தி ஆகணும்னா, கம்பெனி சொன்ன அந்த 2 பேர் மட்டும் இல்ல, நம்மளுடைய தேவைய ஃபுல்ஃபில் பண்றதுக்கு உண்டான பெரிய இடமே இதுதான். ஸோ நம்ம தேவை என்னவோ, நம்ம வாழ்க்கைக்கு என்ன டார்கெட்டோ நெறைய பேருக்கு சொந்த வீடு கட்டணும்னு இருக்கும். கார் வாங்கணும், கடன் அடைக்கணும், பிள்ளைய படிக்க வைக்கணும், பிள்ளைக்கு கனவுகள நிறைவேத்தணும் அப்படின்னு நெறைய கனவுகள் இருக்கும் இல்லையா? ஸோ இதெல்லாம் வந்து ஜாப்ல கிடைக்குமான்னா கிடைக்கவே கிடைக்காது. ஸோ அதெல்லாம் வந்து அடையறதுக்குலாம் எப்படி சொல்றது? கடல் தண்ணி எடுத்து கையில மொண்டு நம்ம கரையில இருக்கிற இடத்துல சொம்புல ஊத்துற மாரி தான். ஸோ நம்ம புடிச்சு, புடிச்சு கொண்டு வந்து ஊத்துறதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, நிறையவே நிறையாது. அந்த மாரி தான் நமக்கு எவ்வளோ சேலரி வந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட தேவைகள ஃபுல்லா பண்ண முடியுமான்னா, பண்ண முடியாது. எல்லாரும் தீபாவளி கொண்டாடுனாங்க அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. பட் மகிழ்ச்சியா கொண்டாடுனாங்களான்னா நெறைய பேர கேட்டு பாருங்க. ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்கா தான் இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, தீபாவளி வந்து எப்போ வந்தது? 31 தேதி வந்தது. ஸோ எல்லாருக்குமே வந்து லீவுன்றதே குடுக்கல. கடைசி நிமிஷத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா, போனஸே நெறைய பேருக்கு போட்டாங்க. அந்த 1 வருஷ உழைப்புல அவங்களோட பணத்த எடுத்து வச்சு தான் போனஸ்ன்ற முறையில குடுக்குறாங்க. அது நெறைய பேருக்கு தெரியாது. ஏதோ கம்பெனி தான் தூக்கி குடுக்குதுன்னு நெனைக்கிறோம் இல்லையா? கம்பெனிலாம் தூக்கி குடுக்கல. நம்ம சம்பளத்துல இருந்து தான் எடுத்து ஒரு சிறு பகுதிய சேமிச்சு வச்சு, அந்த அமௌண்ட்ட தான் வந்து நமக்கு வந்து போனஸா குடுக்குறாங்க. இப்ப வந்து 31ஆம் தேதி தீபாவளிங்கும்போது ஒரு 28, 29, 30ஆம் தேதி கூட நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த பணத்த எடுத்துட்டு வந்து சிறுக சிறுக நம்ம வீட்டுக்கு கொஞ்சம் பேருக்கு வாங்கி குடுத்துட்டு, நெறைய பேர் என்ன பண்ணாங்க, வீட்ல இருக்கக்கூடியவங்க ஜென்ஸோ இல்ல லேடீஸோ அவங்க ட்ரெஸ் எதுவும் எடுத்துக்காம, பிள்ளைங்களுக்கு மட்டும் எடுத்து குடுத்துட்டு, இப்ப 2ஆம் தேதி ஒரு இஎம்ஐ வரும், 5ஆம் தேதி ஒரு இஎம்ஐ வரும்.
இதுக்கு ஒரு வாடகை எடுத்து வைக்கணும், 10ஆம் தேதி தான் சம்பளம், அது வரைக்கும் கையில காசு வச்சு ஓட்டணும்னு சொல்லிட்டு தீபாவளி அப்படிதான் வந்து வெளியில இருக்கிறவங்க கொண்டாடிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம இந்த இடத்துல என்னோட தேவை இந்த வாரம் 20,000 ரூபாய். நான் சொல்றது மாசம் இல்ல, என்னோட தேவை இந்த வாரம் 20,000 ரூபாய்னா எத்தனை நபர்களை நான் சந்திச்சு இந்த வாழ்க்கையை அவங்களுக்கு கொடுத்தேன்னா, இந்த வாய்ப்பை கொடுத்தேன்னா அவங்களும் நல்லா இருப்பாங்க, நானும் நல்லா இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு டார்கெட்டை நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். நம்ம ஃபிக்ஸ் பண்ணா அது சர்வ நிச்சயமா நடக்கும். நெக்ஸ்ட்மா, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பாயிண்ட் இது பிலீஃப். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து என்ன நான் நம்பணும், இந்த வியாபாரத்தை நம்பணும். நிறைய பேர் நம்ம சொல்றோம்ல நெகட்டிவா, உனக்கு வராது, உனக்கு பண்ண முடியாது, உன்னால முடியவே முடியாது அப்படின்னு சொல்றோம்ல. உண்மையிலே சொல்றேன், நீங்க எல்லாம் சாதிக்க பிறந்தவங்க தான். அப்படி சாதிக்க பிறந்தவங்களா இருக்கிறதுனாலதான் பல கோடி அணுக்களுக்கு நடுவ நம்ம அணுவும் வந்து பாத்தீங்கன்னா ஜெயிச்சு இன்னைக்கு வந்து ஒரு குழந்தையா பிறந்து இன்னைக்கு ஒரு மனிதனா வந்து வாழ்ந்துட்டு இருக்கோம்ல, அதுவே வாழ்நாள் சாதனை தான். அந்த சாதனையா செஞ்ச முடிஞ்ச நம்மளால ஒருத்தன் வந்து உன்னால முடியாது, நான்லாம் போட மாட்டேன்னு அப்படியே டவுன் ஆயிரும்ல. தயவுசெய்து அதை வந்து இன்னையில இருந்து விட்டுருங்க. யாரா இருந்தாலும் சரி, அது நானா இருந்தாலும் சரி. அந்த மாதிரி ஒரு எண்ணங்கள் இருந்தா அதுக்கு இடம் கொடுக்காம, இந்த வியாபாரத்துல நம்ம ஒண்ணும் எந்த ஒரு பொருளையும் தப்பாலாம் விக்கல. நம்ம வெளியில வாங்கக்கூடிய ஒரு பொருளை மாத்தி வாங்குங்கன்னு சொல்ல போறோம். அதன் மூலமா ஒரு வருமான வாய்ப்புன்றத சொல்ல போறோம். அப்ப நம்ம கம்பெனிய நம்ம அடுத்தவங்க சொன்னாலும் ஒருவேளை நம்ம தெரியாம வந்து போட்டோமோ, நம்ம தெரியாம வந்து சேர்ந்துட்டோமோ, ஒரு 4 பேரை பார்த்துட்டு அவன் பண்ணலன்னு ஐயோ அவ்வளவுதான் போல இருக்கு அப்படின்றத அந்த இடத்துல பயம்னு ஒண்ணு வந்துருச்சுன்னா நம்மளால சத்தியமா ஜெயிக்கவே முடியாது. நம்ம ஃபர்ஸ்ட் நம்பணும், நம்ம கம்பெனியை நம்பணும், நம்ம அப்ளைனரை நம்பணும். அவங்க எந்த இடத்துலயும் நம்மளை கைவிட்டுற மாட்டாங்கன்ற அந்த நம்பிக்கை மட்டும்தான் இந்த வியாபாரத்துல ஜெயிக்க முடியும். நம்மளே சோர்ந்து போய் ஒருத்தங்கிட்ட போய் பிளான கொடுத்தோம்னா அவனே வந்து கண்டிப்பா சைன் அப் நடக்காது. ஸோ நம்ம சைன் அப் நடக்கணும். பிலீஃப், அந்த பிலீஃப்ன்ற வார்த்தை வந்து பாத்தீங்கன்னா உண்மையிலேயே வந்து நம்பிக்கை, அந்த சுய நம்பிக்கை. அர்த்தம் சொல்லி வர்றதோட நம்ம மேல நமக்கு ஒரு நம்பிக்கை. ஏன் என்னால முடியாதா, ஒரு 2 கை 2 கால் இல்லாதனாலே ஒரு விஷயத்த செய்ய முடியுதுன்னா ஏன் என்னால முடியாது. நம்ம வாழ்ந்தோம் பிறந்தோம் செத்தோன்றதுக்காக இந்த பிறப்பு எடுத்தோம், ஒரு சரித்திரம் எழுதுறதுக்கும் நம்ம ஒரு யாருன்றத சாதிக்கிறத வந்து சரித்திரம் படைச்சிட்டு போயிட்டே இருக்கணும். நம்மலாம் ஏன் பிறந்தோம் அப்படின்றத விட நம்ம எதுக்காக பிறந்தோம் அப்படின்றத நம்ம வாழ்ந்து காட்டிட்டு போயிடணும். இன்னார் மாதிரி ஒருத்தர் இருந்தாருப்பா அப்படின்றத ஒரு வரலாறை படைக்கணும்னா ஃபர்ஸ்ட் நம்ம மேல நம்பிக்கை இருக்கணும். முடியாத முடியாதுன்னு ஒருத்தனால சொல்லும் போது அத ஃபர்ஸ்ட் 2 எழுத்து முடியும்னு சொல்லுவாங்க. என்னால மட்டும்தான் முடியும்னு மட்டும் நினைச்சு அந்த பிலீவ்னஸோட அந்த பாசிட்டிவ் எனர்ஜியோட இந்த 10 விதிகள் வந்து நிறைய பேர் சொல்லியிருக்கலாம். ஒவ்வொருத்தரும் ஒரு ஸ்டைல சொன்னாங்கல்ல. அவங்க எல்லாம் இதெல்லாம் 10 விதியும் கேட்டது மட்டும் இல்லாம அதை நடைமுறைப்படுத்தினதுனாலதான் அவங்க இன்னைக்கு சக்சஸ்ஃபுல் பர்சனாவும் ஒரு கம்பெனியோட ஃபவுண்டர் டைரக்டரும் விபியாவும் இருக்கிறாங்கன்னா அதுக்கு காரணம் இந்த 10 விதியும் ஃபாலோ பண்ணாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச நாலேஜை நான் இன்னைக்கு உங்க கூட ஷேர் பண்ணேன். ஸோ எனக்கு வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும், இவ்வளவு நேரம் பொறுமையா கேட்டுட்டு இருந்த உங்களுக்கும் நன்றி. வாய்ப்புக்கு அன்புமா. தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் மேம். ரொம்ப எக்ஸலண்ட்டாக பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டெப் டு சக்ஸஸ் வந்து ரொம்ப சூப்பராக நிறுத்தி நிதானமாக பார்த்தீங்கன்னா வந்து எல்லாருக்குமே வந்து நம்மளோட வியாபாரத்தில் வந்து எப்படி வந்து கொண்டு போகணும், நம்மளோட வியாபாரத்தில் வந்து ஜெயிக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து என்னென்ன விஷயமெல்லாம் வந்து தேவை அப்படின்றத வந்து இந்த இடத்துல வந்து ரொம்ப தெளிவாக ஒரு 220 நபருக்கு பார்த்தீங்கன்னா வந்து சூப்பராக வந்து இன்னைக்கு வந்து கொடுத்துருக்கீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு நன்றி வந்து தெரிவிச்சுக்கிறேன். ஏன் அப்படின்னா உங்களோட வேல்யூபிளான டைம் வந்து எங்களுக்காக வந்து கொடுத்துருக்கீங்க. லீடர்ஸ் ஆக்சுவலாக வந்து இன்னைக்கு ஹேமா மேம் வந்து நம்மளுக்காக வந்து ஸ்டெப்ஸ் டு சக்ஸஸ் வந்து பண்ணியிருக்காங்க. இதில் நீங்கள் என்ன விஷயம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்றத